உங்கள்கிட்ட ஒரு மருத்துவ இந்த கிழங்கு காட்டுற பாருங்களேன். எங்கள் அம்மாச்சி வீட்டில் இருந்துச்சு. எங்கள் அம்மா வீட்டில் இங்கிட்டு வந்து பாருங்கள். இந்த கிழங்கு தான் இப்போ தான் மரத்துலேருந்து செடியிலேருந்து கொடி இதெல்லாம் பிடுங்கினேன். இந்த இங்கிட்டு இருக்குது, நிறையா இருக்குது எங்கள் அம்மா வீட்டில். இந்த கிழங்கு நமக்கு பெண்களுக்கு அவ்வளோ நல்லது. வேரோடு தான் ஓடும், கொடியிலே தான் காய் காய்க்கும். கீழே அடியில் வேர் இருக்குல்ல, அது பல நாள் நம்ம வந்து ஒரு வாட்டி பதிச்சோம்னா போதும், கிழங்கு தன்னாலே உருவாகி பெரிய கிழங்கா இருக்கும். நாங்கள் ஒரு வாட்டி எடுத்துருக்கோம். இந்த கொடியில் தான் காய் காய்ச்சிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது என்ன கொடின்னு தெரியுதா உங்களுக்கு? இங்கிட்டு இருக்கு வருங்க காய். அதில் காய் இருக்கா? இந்த பாருங்க, சின்னதாக இருக்குது. இப்போ தான் நான் அடிச்சிட்டேன். நிறைய காய் இருந்துச்சு, அதை அடிச்சுட்டு இந்த பாருங்க கிட்டக்க காட்டுறேன். இப்படி காய்ச்சிருக்கு பாருங்க, நிறையா காய்ச்சிருக்கும் காய்ஸ். அது மாதிரி நிறையா இருக்குது மரம் ஃபுல்லாகவே. இது எங்கள் வீட்டு வேப்ப மரம். நிறைய கொடி ஓடிட்டு வரப்பெல்லாம் எப்பயாச்சும் தான் வருவேன். வரப்பெல்லாம் நிறைய காய்க்க அடிக்கும் எனக்கு. இது ஃபுல்லாக தான். இங்கே பாருங்க, ஒரு வாட்டி வச்சா போதும், நிறைய கொடி போயிட்டே இருக்கும். நமக்கு பெண்களுக்கு அவ்வளோ நல்ல மருத்துவ குணமான மருந்து இது இந்த கிழங்கு. இங்கே பார்த்தீங்களா, இப்போ தான் அடித்தேன் நிறைய. அங்கங்கே இந்த பாருங்க உங்களுக்கு கிடைக்கு. நான் இப்போ தான் நிறைய அடித்து கீழே பறித்து போட்டு வச்சுருக்கேன். இந்த ஒரு சின்னதாக இத்தினோண்டு கிழங்கு இருந்தால் கூட போதும். இந்த இருக்கணும், இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிழங்கு இருந்தாலே போதும், நிறைய சீக்கிரம் பிடிக்கும். எந்த மண்ணுக்கும் பிடிக்கும். இது பெண்களுக்கு அவ்வளோ நல்ல மருத்துவ குணமான மருந்து. இது பாருங்கள்.